அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 3வது அத்தியாயமான சூரா ஆல இம்ரான் என்ற இந்த அத்தியாயத்தின் 14வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். பெண்கள், ஆண் பிள்ளைகள், தங்கம் வெள்ளியின் குவிக்கப்பட்ட பெரும் குவியல்கள், அடையாளமிடப்பட்ட அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலம் ஆகிய விருப்பங்களை நேசிப்பது மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அற்ப உலக வாழ்வின் சொற்ப இன்பமாகும். அல்லாஹ் அவனிடம்தான் நிலையான அழகிய தங்குமிடம் உண்டு. குல் அஊநப்பிவுக்கும் பிஹைரிம் மின் தாலிக்கும் லில்லதீன தகௌ இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்து வ ரிதுவானும் மினல்லாஹ் வல்லாஹு பசீரும் பில் இபாத். நபியே கூறுவீராக, இவற்றை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? அல்லாஹுவை அஞ்சுகிறவர்களுக்கு தங்கள் இறைவனிடம் சொர்க்கங்கள் உண்டு. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். பரிசுத்தமான மனைவிகளும் அல்லாஹுவின் பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்குபவான் ஆவான். அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னி நரக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்று என்று கூறுவார்கள். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அவர்கள் பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், இறைவனுக்கு பணிந்தவர்கள், தர்மம் புரிபவர்கள், இரவின் இறுதிகளில் மன்னிப்பு கோருபவர்கள். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ வல் மலாயிகத்து வ ஊலுல் இல்ம் காயிமம் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லாஹுவல் அஸீஸுல் ஹகீம். நீதத்தை நிலைநிறுத்துபவனாக அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். நிச்சயமாக அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை. இன்னும் வானவர்கள், கல்விமான்கள் இதற்கு சாட்சி கூறுகின்றனர். மிகைத்தவன் ஞானவான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை. இன்னல்லதீன இந்தல்லாஹில் இஸ்லாமு வ மக்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம் பக்யம் பைனஹும் வ மை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப்.
நிச்சயமாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமையினால் இதுதான் உண்மையான வேதம் என்ற அறிவு அவர்களுக்கு வந்த பின்னரே தவிர மாறுபடவில்லை. ஆகவே எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரிப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் விரைவானவன். فَإِنْ حَاجُّكَ فَقُلْ أَسْلَمْتُ وَجْهِيَ لِلَّهِ وَمَنِ اتَّبَعَنِ وَقُلْ لِلَّذِينَ أُوتُوا الْكِتَابَ وَالْأُمِّيِّينَ أَسْلَمْتُمْ فَإِنْ أَسْلَمُوا فَقَدِ اهْتَدَوْا وَإِنْ تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ வல்லாஹு பசீரும் பில் இபாத். நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தர்க்கித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் எங்கள் முகங்களை பணிய வைத்தோம் என கூறுவீராக. இன்னும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் சிலை வணங்கும் பாமரர்களுக்கும் கூறுவீராக, நீங்கள் அவ்வாறே உங்கள் முகங்களை பணிய வைக்கிறீர்களா? அவ்வாறே அவர்களும் பணிய வைத்தால் திட்டமாக அவர்கள் நேர்வழி அடைவார்கள். அவர்கள் புறக்கணித்து திரும்பினால் மீதெல்லாம் சத்தியத்தை தெரிவிப்பதுதான் கடமை. அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்குபவன். இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வயக்துலூனன் நபிய்யீன பிகைரி ஹக் வயக்துலூனல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். நிச்சயமாக அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிப்பவர்கள் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்பவர்கள், மக்களில் நீதத்தை ஏவுகிறவர்களை கொலை செய்பவர்கள், அத்தகையவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நபியே நற்செய்தி கூறுவீராக. உலாயிக அல்லதீன ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரதி வமா லஹும் மின் நாசிரீன். இவர்கள் தங்கள் நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்தவர்கள். மறுமையில் இவர்களுக்கு உதவியாளர்களில் ஒருவரும் இல்லை. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.